கர்த்தர் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம சபையில தெளிப்பு ஞானஸ்நானம் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அம்மா ஐயா, நான் உங்களுக்கு விரோதியா பேச வரல. இன்னைக்கு நம்ம சபைகளை இந்த உலகத்தார் ஏளனப்படுத்தி இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள உறுப்பினர்களையும் மெம்பர்ஸையும் சீஷர்கள் ஆக்க முடியாம நம்ம இழந்து கொண்டிருக்கிற காரணம் ஞானஸ்நானம்ன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிஎஸ்ஐ சபையில இருந்து இன்னைக்கு ஆத்துமாக்கள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆகாரம் வேணும், நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு திருட்டளவாய் போய் பெந்தகோஸ்தே சபையில நின்று கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் சிந்திச்சு பார்த்தோமா? கர்த்தர் சொன்னாரா தண்ணீரை தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னாரா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த போது யோர்தானில் இருந்து கரை ஏறி வந்து நின்னார்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல வியாதிப்பட்டு குழந்தைங்க சாக வந்திருக்கும். சரி, அந்த பெற்றோர்களுடைய மன திருப்திக்காக தண்ணியை தெளிச்சு விட்டாங்க. அவங்க சட்ட திட்டத்தை வச்சாங்க. வாழையடி வாழையாக நாங்களும் கண்மூடித்தனமா பின்பற்றுவோம்னா நம்ம சபையில இருக்கிறவங்க வெறும் மெம்பரா தானே இருப்பாங்க. எப்போ டிசைபிளா மாறுவாங்க? இதுல வேற கோபம், சண்டை. என் பிள்ளைக்கு நீ ஏன் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கல? என்ன பிள்ளை சாகவா போகுது? சாக போறவனுக்காக ரோம அரசர்களும் சேர்ந்து பிள்ளைகளுக்கும் வயதானவங்களுக்கு தெளிச்சாங்க தண்ணிய. இன்னைக்கு நம்ம சபையை கேவலப்படுத்துறது நம்ம தான், நம்ம வைத்திருக்கிற மனுஷ பாரம்பரியங்கள் தான். சத்திய வேதம் சொல்லுது சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடு. பிள்ளைகள் தகுதி இருக்காங்களா? எத்தனை பெற்றோர்கள் அம்மா சொல்ல முடியும்? உங்க பிள்ளை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கீழ்ப்படியாம வந்து இன்னைக்கு பந்தியில கை வைக்க வரல. கொரிந்தியர்ல ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதிப்பட்டு போயிருக்கிறாங்க, செத்தும் போயிருக்காங்கன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம சபையில இன்னைக்கும் நம்ம மாறல, இன்னைக்கும் நான் எழும்பல, இன்னைக்கும் நாங்க பாரம்பரியத்தை தான் பிடிப்போம்னா நீங்களும் நானும் கர்த்தருக்காக சீஷர்களை நம்ம சபையில எழுப்ப முடியாது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா will surely fail. இன்னைக்கு நம்ம எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? சீஷர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆத்துமாக்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை இன்னைக்கு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இழந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? வேற எதுக்கு உங்களை அழைக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. உங்க மேல இருக்கிற ஆத்துமா மேல இருக்கிற பாரமா? ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் அப்படி இருக்கு. சிந்திச்சு பாருங்க. கமிட்டியில இருக்கிறவங்களை கை கூப்பி கேட்கிறேன், கை கால்ல கூட நான் விழுந்து கேட்கிறேன். நீங்க முதல் ஆளா நீங்க இதுல ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய வசனம் இது சொல்லுது. நாங்க எதுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கணும்? எங்களுக்கு ஒரு தொட்டியை கட்டுங்க, இல்ல கடல்ல போய் எங்களை முக்கிய எடுங்க. வைராக்கியமா நில்லு. டீக்கன்மார்கள் எழும்புங்க. பிசி மெம்பர், டிசி மெம்பர், எனக்கு அருமையான தேவ ஊழியர்கள் நீங்க எழும்புங்க. ஏன்னா உங்களை என்னைய வசனம் தான் ஐயா நியாயம் தீர்க்கும். ஒரு மனுஷன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். சட்டம் போட்டுட்டாங்க. யார் போட்ட சட்டம்? என் ஆண்டவர் போட்ட சட்டமா அது? என் கர்த்தர் சொன்னாரா ஐயா? என் கர்த்தர் சொன்னாரா? நம்ம வசனம் சொல்லிச்சா? பிள்ளைகள் இன்னைக்கு பொறுக்கியாவும் போதைக்கு அடிமையாவும் குடிகாரனாவும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிற காரணம் என்ன? சிந்திச்சு பாத்தீங்களா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு திருவிருந்துல வந்து மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்துட்டோமே, கேட்ட காரியத்தை விட்டுட்டு வந்தோமா? அடுத்த திருவிருந்துக்கு ஆகஸ்ட் மாசத்துல நான் எதை மன்னிப்பு கேட்டனோ அதை தான் செப்டம்பர் மாசத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் எந்த விதத்துல சீசன் ஆயிருக்கேன், சிசி ஆயிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? என் ரட்சிப்பே ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன பண்ண போறோம்? கமிட்டியில ஒத்துமையா வாங்க. சபையில இருக்கிற ஊழியர்கள் ஒத்துமைப்படுங்க. வாங்க, நிப்போம். நம்ம நின்னு பேசுவோம். நம்ம நிக்கலாம். வாங்க, லெட்டர் எழுதி போடுங்க. எங்க வேத வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுங்கன்றீங்களே, எங்களுக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் விக்கிரகத்தை கும்பிடுகிறவர்களுக்கு என்ன வித்தியாசம்? கேளுங்க. டீக்கன்கள் கேளுங்க, ஊழியக்காரங்க எழும்பி கேளுங்க. நீங்க கேளுங்களே. 10 பேர் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணா ஆண்டவர் நிச்சயமா ரிஃபார்மேஷனை கொண்டு வருவாரு. எந்த சமுதாயம் நம்மளுடைய சிஎஸ்ஐ சபைகளை ஏளனமா எவன் பார்த்தானோ அதே இடத்துல முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் கர்த்தர் உயர்த்துவார். இனி ஒருவனும் நம்மளை பார்த்து ஏளனமான நகப்பு தலை துளுக்கிறது இந்த சபையில ஆவியானவர் இல்ல, இந்த சபையில இந்த ஞானஸ்நானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதெல்லாம் கை நீட்டி குற்றம் சாட்டுறானோ அது எல்லாவற்றையும் நம்ம முந்தி கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஓடணும். வைராக்கியமா எழும்புங்கம்மா. கூடி நில்லுங்க. நீங்க நில்லுங்க, நீங்க நில்லுங்க, நீங்க எழும்புங்க. யார் உங்களை கேட்கறாங்கன்னு பாப்போம். எந்த மனுஷ கற்பனை நம்மளை தடுக்குதுன்னு பாப்போம். கர்த்தர் கொடுத்த கிரேட் கமிஷன் அதுதான். சீஷனாக்கி ஞானஸ்நானம் கொடு. போகிற சபைகள் எல்லாம் விபச்சாரம். பெந்தகோஸ்தே சபை, சிஎஸ்ஐ சபை, லுத்தரன் சபை, எல்லா சபையிலையும் இந்த விபச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. ஏன்னு கேட்டா 12 வயசு 13 வயசு மீச கொஞ்சம் முளைச்சு போச்சு, பிள்ளை வயசுக்கு வந்துட்டா ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ சீஷனா? வெளியே இருந்து ஒருத்தவங்க புதுசா வராங்க. ஐயா, இந்த இயேசு சாமியை நான் ஏத்துக்கிறேன் ஐயா, இவர் தான் ஐயா என் ஜீவனின் அதிபதி, எனக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? நான் இந்த ஆண்டவரை ஏத்துக்க விரும்புறேன். அவங்கள கூட்டு வச்சு முக்கிய அனுப்புங்க. மெய்யா ஏத்துக்கிறியான்னு. ஆனா சபையில பிறந்த பிள்ளைகளுக்கு சீஷன் சீஷியினுடைய அடையாளம் தெரியாம கனவுல கூட நீ திருவிருந்துல கைய வச்சிரா. அதனாலதான் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்து இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள ஒரு துளி கூட பயம் இல்லாம துணிகரம் கொண்டு இருக்காங்க. எத்தனை பேரண்ட்ஸ் இங்க உள்ள உட்கார்ந்து குமுறி கொண்டிருக்கிறோம் மனதளவுல. யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, என் பிள்ளை போய்
திருவிருந்துல கை வைக்க போகுது, என் பிள்ளை இந்த பாவத்தெல்லாம் வீட்டுல பண்ணிருக்கு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எத்தனை? என் புருஷன் இன்னும் குடிய விடலையே, பாக்கு போடுறதை விடலையே, பீடி சிகரெட்டை விடலையே, என் புருஷன் போய் திருவிருந்த துணிகரமா கை நீட்டுறாரு, இவருக்கு ஏதாவது ஆயிடுமான்ற பயம் எத்தனை பேருக்கு? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் இனியும் காலத்தை விடக்கூடாது. நம்ம பிரயோஜனப்படுத்தும் சத்தியத்துக்காக எழும்புங்க. இனி எவனும் நம்ம சபையை பார்த்து கையை காட்டக்கூடாது. நான் மறுபடியும் நான் வந்த முதல் நாள்ல இருந்து சொல்றதுதான், எவனும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நம்ம சபையை பார்த்து யாரும் கை நீட்டி கேள்வி கேட்க கூடாது.